கருகருத்தவளே கரிநீல கண்ணாலே காக்கும் இன்னெந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப கவனிப்பாக கவனிச்சிங்கன்னா மட்டும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி சேம் இதே சாங்ஸ் எப்படி வைக்கிறது, இந்த பார்ட்டிகல்ஸ் வைக்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் வீடியோ. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நல்ல ஒரு இது பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நம்மளோட ஆன்லைன் சொல்லு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைட் மோஷன் ஆப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா கைனமாஸ்டரில் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கிலேருந்து அலைட் மோஷன் வீடியோ நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அலைட் மோஷனில் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் இது இப்போ வந்து கொஞ்சம் நேரம் 1 மினிட் பேசியிருக்கேன். இது ஏன்னா உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இந்த ஆப்பில் வந்து என்னென்ன இருக்குது, அதாவது ஃபாலோ, அதாவது கொஞ்சம் ஸ்டெப்ஸாவது இதில் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ முடிக்க பேசியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. அலைட் மோஷனுடைய ஆப் டவுன்லோடிங் கீழே ப்ரோ வெர்ஷனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. கூகுள் ப்ளே சொல்லி அவைலபிளாக இருக்கும். அது வாட்டர் மார்க் வரும், கொஞ்சம் ப்ராப்ளம். அது வேணால் உங்களுக்கு அலைட் மோஷன் எடுத்துகிட்டு ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு எப்படி எடிட் பண்ணுறது க்ளீனாக அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இது கைனமாஸ்டர் வீடியோ பார்த்திங்கன்னா இது டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும் போயிட்டே இருப்போம். அது வேறு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். எடிட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ஆப்ஷன்ஸ் ஈஸி ரொம்ப. இதை நம்ம பண்ண போகிறது ஓகேவா? சரி வாங்க, நான் உங்களுக்கு சுலபமாக புரியுற மாதிரி ஃபாலோ, அதாவது பேசிக் ஸ்டெப்ஸ்லேருந்து போகலாம். இதில் எக்கச்சக்கமான எடிட்டிங் இருக்குது. இந்த லிரிக்ஸ் எழுது எல்லாமே இதில் தான் இருக்குது. அலைட் மோஷனுடைய ஃபஸ்ட் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நானும் அதை எதிர்பார்க்குறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அலைட் மோஷன் எடிட்டரில் நம்ம ஃபஸ்ட் வீடியோ இது போட போகிறோம். ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. பேசிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 180p HDயில் எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஓகேவா? நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சுட்டு க்ரியேட் போஸ்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் தான். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பேஜஸில் போகிறதுக்கு உங்களுக்கு தமிழை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இது உள்ளே வந்துட்டு அப்புறம் ப்ளஸ் ஆப்ஷன் கொடுக்கணும். இது பாருங்கள், எல்லாமே நம்ம இதில் அவ்வளோ ரேர் கிடையாது. இந்த ஷேப்பு, இந்த இமேஜ் அண்ட் வீடியோ, ஆடியோ, இந்த 3 தான் எடிட்டிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இமேஜை சூஸ் பண்ணிங்க. இமேஜ் அண்ட் வீடியோ கொடுத்துட்டு வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் வந்துடும். நான் எந்த இடத்துல வச்சுருக்கணும், நான் அங்கே போய்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே எடுத்து வச்சுருக்கீங்க அங்கே போய் ஆட் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் வரும், கீழே ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து ஸ்ப்ளிட், இதுக்கு பாருங்கள் 3 டாட் இருக்கு பாருங்க மேலே. அந்த 3 டாட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், ஃபில் ஸ்க்ரீன், ஸ்கெட்ச் டு ஸ்க்ரீன், இப்படி வரும். நீங்கள் ஃபில் ஸ்க்ரீன் இல்லை ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா நல்லா கச்சிதமாக உட்காந்துரும் அந்த ரிசெக்டில். நான் இங்கே நேச்சுரலாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டிங்களா? இப்படி வச்சு முடித்தோடனே அவ்வளோதான், ஃபோட்டோ வச்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதான். லைட்டாக பேக் வந்துங்க, இல்லை இந்த எந்த ஒரு இடத்துல டச் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து ப்ளஸ் சிம்பிள், எடிட்டிங் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லாங்காக போனால் கொஞ்சம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறமா இதோட பார்டர் இமேஜ் ஆட் பண்ணணும். கைனமாஸ்டரில் ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் இமேஜ் அண்ட் வீடியோ, வியூ ஆல், உங்களுடைய பேஜில், உங்களுடைய ஸ்டோரேஜில் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு ஆட் பண்ணிங்க. இந்த மாதிரி பார்டர் இமேஜ் வந்துச்சா, இந்த பார்டர் இமேஜும் ப்ளஸ் கொடுக்கணும். ப்ளஸ் கொடுத்திங்கன்னா அழகாக உட்காந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஃபிட் ஆகிடும். இதுக்கு வந்து ஸ்கெட்ச் டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நல்லா போய் கச்சிதமாக உட்காந்துடும். ஸ்கெட்ச் டு ஸ்க்ரீன் அப்படி, அதுதான். இதை வச்சுட்டிங்களா? இப்போ ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது டோன்ட் மிஸ் ஃபார் யூ, இனிமேல் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த ஃபோட்டோ, அதாவது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இந்த பேஜஸில், இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எப்படி இங்கே பாருங்கள், இதை கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு லைட் அண்ட் ஆப்ஷன் உள்ள போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. லைட் அண்ட் ஆப்ஷன் வேணால் கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஓவரில் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அப்புறம் லைட்டாக ஒரு பேக்கு, கொஞ்சம் 2 பேக் வந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பேக் வெளியே வந்துடும். அதனால் உங்களுக்கு சேஃபாக பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் புரியும் வீடியோ. இதை பண்ணி முடித்த உடனே சாங் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் இதுக்கு எஃபெக்ட் எப்படி வைக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ப்ளஸ் ஆப்ஷன் டச் பண்ணிங்க. இங்கே ஷேப்பில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பக்கத்தில் ஒரு ஷேப் இருக்குது பாருங்கள், அந்த ஷேப் டச் பண்ணிங்க.
டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதோட கலரை வந்து பிளாக்கு மாற்றிக்குங்க. கீழே இருக்குது பாருங்கள் கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு அந்த ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு இதில் வந்து முழுமையாக நீங்கள் என்னுடைய வாய்ஸும் அப்புறம் நான் நோட் பண்ண கவனிச்சிங்க மட்டும் தான் முடியும். இந்த பிளாக் கொடுத்துக்குங்க. இதை பிளாக் சின் கொடுத்தா தான் அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது கரெக்டாக செட் ஆகிடும். இதை ஃபுல்லாக ஈர்த்து விட்டுக்குங்க. நல்லா அவ்வளோதான். அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக மறைய வரைக்கும் ஈர்த்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். ஈர்த்து விட்டு பேக் வந்துடுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவே அந்த ரவுண்ட் ரேங்கிள் அந்த ஷேப்பை டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிய போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். எஃபெக்ட் கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இங்கே கலர் அண்ட் லைட் அப்படின்னு வருது பாருங்கள், அதில் போங்க. அதில் தான் அந்த எஃபெக்ட் வரும். சாரி, அதில் வராது. ட்ராயிங் வந்து இது நிறைய எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனலில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ப்ரொசீஜர் அப்படி இருக்குது பாருங்கள், அதில் வந்துடுங்க. அதில் தான் அந்த நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறது. சிம்பிள் ஸ்டாட் ஃபைல் அந்த எஃபெக்ட் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட் ஒன்று இருக்குது. மூமெண்ட்னு கிடையாது, இதில் ஒரு குரோமோகி அப்படின்ற மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் அம்புக்குறி, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி கீழே ஒரு அம்புக்குறி பாருங்கள், அதை தான் குரோமோகி, அதை தான் அந்த க்ரீயை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துனே இருங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. நான் ஒரு 920 வச்சுக்கினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபெதர் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி, அதாவது அதோட பிரைட்னஸ், அதோட கலர், இது வந்து அந்த ஆப்ஷன். கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர், எனக்கு ஒயிட் பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாக், ப்ளூ நிறைய வச்சுக்கலாம். நான் ஒயிட்டே வைக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இது கவுண்ட்டு, இதில் நிறையா இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் கம்மியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். நான் ஒரு 22 வச்சுக்கினேன். அதே மாதிரி பிரைட்னஸ், அது அந்த பார்ட்டிகல்ஸோட பிரைட்னஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இன்னும் நம்ம வீடியோஸில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பேசிக்கான வீடியோஸ் எல்லாத்தையும் இதில் நான் கவர் பண்ணதுனால வீடியோட லென்த் அதிகமாக போயிட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதை ஆட் பண்ணி முடிச்சோன்னே இந்த டெப்த் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த குரோமோக்கு இங்கே ஆட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் கொடுத்துட்டிங்களா? இப்போ நீங்கள் இந்த டெப்த்தை வந்து இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணி விடுங்க. இந்த பக்கம் தள்ளி வர மாதிரி இந்த குரோமோக்கியை அப்படியே தள்ளி வர மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே வந்துடுங்க. இந்த வீடியோ கீழே வந்து ஒரு குரோமோக்கி ஆட் பண்ணிவிட்டு இப்படி போகிற மாதிரி பண்ணிவிடுங்க. ஏற்றிட்டிங்களா? இந்த மாதிரி இங்கே முடியணும், இப்படி ஆரம்பித்து இப்படி முடியணும் அப்படின்ற மாதிரி இது கணக்கு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இப்படி போகிற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி அந்த குரோமோக்கி வர இடத்துல இந்த மாதிரி போகணும், அதை இடத்துல அப்புறம் போயிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி போகணும் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இது மாதிரி அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதே போயிடும். இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா புரியுது. நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த ஆப் மாதிரி எந்த ஆப்லேயும் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பிளெண்டிங் அதே தான், ஸ்க்ரீன் கொடுப்போம்ல அதே தான் இதில் கைன்மாஸ்டரில் பண்ணுற மாதிரி இதில் அதான் பண்ண போகிறோம். நீங்கள் லைட் எண்ணில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். லைட் எண்ணில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்க. அப்படியே பேக் வந்துடுங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப ஸ்பீடாக போகுது. அதுக்காக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு இந்த எஃபெக்டை டச் பண்ணி இந்த ஃபேர்லெக்ஸ் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க ஸ்பீடை. அவ்வளோதான். ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிங்கன்னா முடிஞ்சு போகுது. ஸ்லோவாக அப்படி போகிற மாதிரி. சூப்பராக. இப்போது இந்த வீடியோவோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 செகண்டில் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரெடி பண்ணணும். உங்களுக்கு ஒரு 30 செகண்டாவது தேவைப்படும் அப்படின்ற நிலைமையில் இந்த டச் பண்ணிவிட்டு இந்த இது மட்டும், அதாவது அந்த வீடியோவில் ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் எழுதி விட்டுக்குங்க. ஓகேங்களா? நல்லா புரியுற மாதிரி பாருங்கள். இப்போது எனக்கு ஒரு 10 செகண்ட் நான் வச்சுக்கிற மாதிரி ஒரு 9 செகண்ட் வச்சுட்டேன். அப்படியே பேக் வந்துக்குங்க. இப்போது எல்லாத்தையும் 9 செகண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக தள்ளிவிடுங்க. இந்த எண்டிங் வந்துட்டு இந்த ரெண்டாவது இந்த டைம் இது ஒரு நிமிஷம் பக்கத்தில் ரெண்டாவது இதை கொடுத்துருங்க. அது பார்த்திங்கன்னா வந்துடும், ஃபுல்லாக வந்துடும் அங்கேருந்து எல்லா தொலைவு. அதே மாதிரி ஃபோட்டோ இதை டச் பண்ணிங்க. ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இங்கே வந்துட்டு இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 30 செகண்ட் வேணும்னா உங்களுக்கு 30 செகண்ட் இதே மாதிரி கொடுத்துங்க. ப்ளே பண்ணுங்கள். நம்ம வந்து இங்கே 2 செகண்ட் தான் கொடுத்துருக்கோம். அது பாருங்கள் இங்கே இருக்குங்களா? அது இருக்குது பாருங்கள். இந்த கீ தான் ரொம்ப முக்கியம். எஃபெக்டில் போயிட்டு சிம்பிள் சர்டிஃபிகேட் போயிட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு டெப்த் ஏற்றுங்க. அதே மாதிரி டெப்த் ஏற்றுங்க. டெப்த் ஏற்றிட்டே இருங்க.
கடைசியில் ஒரு க்ரோமோ கீ இப்படி ஏற்றி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி வீடியோ ரெடி பண்ணுறது. பேக் வந்துடுங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். எஃபெக்ட் உள்ள போயிட்டு அதான் அந்த க்ரோமோ கீழே தான் எல்லாமே இருக்குது. மைனஸ் எடுத்துருங்க. ப்ளஸ் ஆப்ஷன் இந்த டெப்த்தை ஏற்றிட்டு இங்கே ப்ளஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வீடியோவை நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணணும். வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இதில் லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈத்து விட்டுட்டு இது பண்ணிவிடுங்க. இப்போ பேக் வந்துட்டு ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள். டெக்ஸ்ட்னு இருக்குது. அதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் அடிச்சுங்க. அழகே அப்படி போதும். அழகே போதும். இதை நீங்கள் எப்படி வைக்கிறது அப்படின்ற சொல்லிடுறேன். ஃபோன்ட் வந்து டிசைனாக வச்சுக்கிற மாதிரி ஃபோன்ட்டு கொடுத்துட்டேன். என்னடா இது சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ பெருசாக வேணாலும் சைஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸி தான். அழகே வச்சுட்டுனா இந்த இதை டச் பண்ணிக்கோங்க. இதோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதில் போயிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கலரிங் மேலே வரும் பாருங்கள். இது பச்சை கொடுத்துற மாதிரி இப்படி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சி இதையும் அதே மாதிரி இந்த இது கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபுல்லாக ஈத்துவிட்டு அப்படி கொடுத்துருங்க. ஃபுல்லாக அழகேன்னு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸி அலைட் மோஷன் நிறைய வீடியோஸ் எடிட் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆடியோ இங்கே வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா சாங்ஸும் காட்டும். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. இது ரொம்ப எல்லாத்தையும் நான் கவர் பண்ணனால இவ்வளோ லென்த்தாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். பாய்.